இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, என்னை ஆளாக்கிவிட்ட ஆல் த யூடியூபர்ஸ் அண்டு பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும், நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, நான் சாமிநாதனை தனிப்பட்ட முறையில் அவனை சொன்னோம்னா பெரிய குழப்பமாயிடுச்சு எனக்கு. சுவாமிநாதனா இல்லை வெறும் சாமிநாதனான்னு அது படித்து பார்க்குறேன். இங்கே யூ இருக்காங்க, யூ இல்லை, ஒருவேளை இவர் வேறு அவர் வேறு யாருன்னு என்னென்னு அந்த ஒரு டவுட் வந்தது எனக்கு. ஐ ரியலி அப்ரிஷியேட் அந்த ப்ரொடியூசர்னா அப்படி தான் இருக்கணும், சோகமாக இருக்கணும், சிரிச்சிட்டானா ஒம்பாயிடும். கேஆர்ஜி சார்னு ஒரு பெரிய தயாரிப்பாளர், அவருடைய அண்ணன் சினிமா கம்பெனியில் அவர் படத்தில் நடிக்கிறேன். ஒரு தடவை அந்த ஹோட்டலில் எப்படின்னா பின்னாடி நடந்து போனோம்னா இந்த ஜன்னல் எல்லாமே பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக பார்க்கலாம், ஈஸியாக தெரியும். அப்போ பார்க்கும்போது இவர் காலையில் வெறும் பேர் பாடியாக இருந்தார். அவர் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த செயின் மோதிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் கைட்டி வச்சுடுவார். ஏன்னா அங்கே வரும்போது ஃப்ளோருக்கு வரும்போது சோகமாக வருவார். நாங்கள் ஏதாவது கேட்டுட்டா கேட்டிருக்காங்கடா வாங்கி கொடுப்பா, அவர் வாங்கிட்டு கொடுப்பான்னு சொன்னதுலேயே நம்ம சாப்பிடவே மாட்டோம், அந்தளவுக்கு இருக்கும். அது ஐ திங்க் ராஜதந்திரம்னு படம், விசு சார் டைரக்ஷனில் படம். அது மாதிரி சாமிநாதன் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சோகமாகவே இருப்பான். அப்படி தான் இருக்கணும். அவனை சிரிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஏன்னா அவன் ஃபுல்லாக உள்ள டென்ஷன் இருக்குது. இந்த படம் 1 கோடிக்கு எடுத்துருக்கலாம், 10 கோடிக்கு எடுத்துருக்கலாம், 20 கோடிக்கு எடுத்துருக்கலாம். எல்லாமே பணம் தானே. இது என்னென்னா கேஆர்ஜி சார் தான் திருப்பி ஞாபகம் வர்றாரு. நான் அப்போ ராமன் படத்துக்கு திருச்சிக்கு போகிறேன். அதை ஃபஸ்ட்டு படம் நானும் பிரபுவும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், சூரப்புலின்னு. அதுக்காக நாங்கள் டேட்டை கொடுத்துட்டேன். அப்போ என்னை கேஆர்ஜி இப்போ கேட்டார், மோனே டேட்டை கொடுக்குறோடா. இல்லைப்பா நான் சூரப்புலின்னு படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், டேய் நான்லாம் பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்றான்னு, மற்ற அவன்லாம் என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா தரான், எல்லாம் பணம் தாங்க தரான்னு சொன்னேன். அது மாதிரி தான் இப்போ சாமிநாதனுக்கும் சொல்கிறேன். டோன்ட் திங்க் நம்ம சின்ன படம் பெரிய படம்ன்றதே பேசவே கூடாது. இந்த வாரத்திலேயே பெஸ்ட்டு பிக்சர் இதுதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஒரே விஷயத்தில் தான் எனக்கு நான் நம்பிக்கையை கொஞ்சம் தள்ளி போட்டேன் ஒழிய, ஏன்னா சாமிநாதன் மேலே ரொம்ப அன்பாக என்னன்னு தெரியல, என்னை பூஸ்ட் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருந்தார். இந்த ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருந்தார் எல்லாத்துலேயும். அப்புறம் கூட ஸ்ரீ நிற்கிற மாதிரியும் செஞ்சிட்டார். அதை பார்த்தா நீங்கள் ரொம்ப பேர் கேட்டாங்க, இல்லை சார் காட்ஃபாதர் மாதிரி படமா சார்ன்னு. ஏன்பான்னு கேட்டேன். இல்லை பக்கத்தில் ஸ்ரீ நிற்கிறாரு, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்போ இது ஏதோ அது ஏன் காட்ஃபாதர்னு சொல்கிறீங்க? ஏன் நம்ம ஊரில் படமே இல்லையா? படம் இருக்கும், நம்ம முதலே இருக்கும். எப்பவுமே நமக்கு அது ஒரு பெரிய பெருமை. வெளிநாட்டுக்காரனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கல நமக்கு ஒரு பெருமை. இப்போ பாருங்கள், இந்த படம் தான் நிற்குது, இந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும். அவர் சாமிநாதன் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியம். நம்ம படம் நல்லா ஓடுதுங்க, அந்த ஆடியன்ஸில் பேசுகிறாங்க. ரொம்ப ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்க பேசும்போது நமக்கு ஓஹோ நம்மளும் தயாராகிக்கணும்னு. ஆனால் எனக்கு என்னுடைய 51வது வருஷம் இது. இந்த 51வது வருஷத்தில் ராதாரவியை மெயினாக போட்டு ஒரு படம் ஓடுதுன்னா அது இந்த கடைசி தொட்டை தான்.
ஸோ இப்போ எனக்கு தைரியம் வந்துருச்சு, தனியாக கூட சோலோவும் நடிச்சிடலான்டா. இது வரைக்கும் வரல. இன்றைக்கி ஏன்னா 2 படமும் ரிலீஸு. நேற்று அந்த அகத்தியான ஒரு படத்தில் பெரிய வேஷம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் பேனர்லலாம் கிடையாது என் ஃபேஸ். வியாபாரம் இல்லைல்ல, நம்ம வியாபாரம் மூஞ்சிகளை மட்டும் போட்டிருக்காங்க. அவங்க டிசைன் பண்ணது அவங்க வேணாம் யாராவது ரவின்னு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரே படத்தில் போட்டிருக்காரு. கடைசி தொட்டாலும் வரிசையாக இருக்குது, வெறும் ராதா ரவி தான். என்னை ஒருத்தர் கேட்டார், சொல்ல வந்தேன், ஏன் சார் நீங்கள் இதே ட்ரெஸ்ஸு தான் என் படத்தில் போடுவீங்க, ஒரே ட்ரெஸ் தானே சார் உங்களுக்கு, ஏன்பான்னு கேட்டேன். இல்லை எல்லா ஸ்டில்லையுமே இப்படி தானே இருக்குது, ஒரு நாள் கதையாக இருக்கக்கூடாதா, டெய்லியாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நான் வந்து சீனியர் ஆக்டர் இதெல்லாம் சொன்னாங்க. இட்ஸ் வெரி குவாய்ட், படம் முதல்ல ஓடட்டும் அப்புறம் சந்தோஷப்பட்டுக்குவோம் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நான் என்னை வந்து எத்தனையோ வாட்டி அங்கே வாங்க இங்கே வாங்கலாம் சொன்னார், படம் பார்க்க வாங்க தியேட்டருக்கு வாங்கன்னு. நான் வரமாட்டேன், நான் எனக்கு எப்பவுமே அது பழக்கம் கிடையாது. இனிமேல் பழகிக்கணும், மெயினாக நடித்தோம்னா போய் தான் பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா ஜனங்க என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியணும்ல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சகோதரன், ரொம்ப ரொம்ப சின்ன படம் இது. இது வந்து சொல்கிற அளவுக்கு இந்த சக்ஸஸ் மீட்டுக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய படம் இல்லை, ரொம்ப சின்ன படம். என்னென்னா சாமிநாதனுக்கு மனசு இருக்குது, அதனால் பெருசு பண்ணிக்கிட்டே வர்றாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் டு த கோர். ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து எல்லாம் பெரிய பெரிய நோன் ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்து சுமாராக போச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையா நம்ம படத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாமிநாதன், உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சின்ன படம் பெரிய படம்ன்றதே கிடையாது. ஓடுனா பெரிய படம், ஓடலைன்னா சின்ன படம் தான், அதுதான் கணக்கு. ஏன்னா நிறைய இப்போ சொல்கிறோமே, தயாரிப்பாளர் அவர் படம் எடுக்க முடியாமல் போயிட்டார், இவர் படம் ஓடாத படத்தை எடுத்து என்ன செய்ய முடியும்? கண்டென்ட்னு கற்றுவாப்புல சாமிநாதன், கண்டென்ட் இருக்கான்னு கேட்பார். அதில் அவர் பெஸ்ட் என்னென்னா அவருடைய ஒய்ஃப் வேறு கூட, அவங்க பாதி டெக்னீஷியன் வேறு. முழு டெக்னீஷியனா இல்லை பாதி டெக்னீஷியனே அவங்க தான் ஃபைனல். அண்ட் இதில் வந்து வெரி நைஸ். அங்கே ஷூட்டிங் எடுக்கல, குடும்பமாக இருப்போம்னு சொல்ல, அதுதான் அங்கே எல்லாருமே குடும்பமாக இருந்தால் அவங்க அக்கா வர்றது, அவங்க சம்சாரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபேமிலியாக அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எனக்கு ஸ்ரீகிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து தாடி வச்சுருக்கான், அது வேறு. பட் இனிமேல் இப்போ தாடி இல்லாமல் வந்தான், அவ்வளோ அழகாக இருக்கான். அடப்பாவி, இதே மாதிரி படம் பூரா வந்திருக்கலாம் மேடம். ஆனால் தாடி வைக்கிறது இப்போ ஒரு ஸ்டைல் போல இருக்கு. முதல்லலாம் இந்த தாடிக்குன்னே ஃபேமஸ் யாருன்னா ஜெமினி சார் தான். சோகமாயிட்டாருன்னா உடனே தாடி வந்துடும், எங்கேருந்து தான் வருமோ டப்புனு ஒரு தாடி வந்துடும். ஆனால் இப்போ எல்லாருமே தாடி வச்சுருக்கான். இதில் சோகமாக இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியல, அதை காமிக்கவும் தெரியல இப்போ வர ஆளுங்களுக்கு. அதனால் தாடி வச்சுட்டு எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு. ஆனால் நான் ஸ்ரீகிட்ட சொல்கிறேன், இஸ் அ வெரி கிரேட் சன் ஆஃப் அ கிரேட் மேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து தாடி வைக்காமல் நடி. ஏன்னா தாடி செய்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான், என் மேக்கப் மேனு. அவங்களதும் ஓடணும்ல, ஒரு தாடி வச்சு ஒட்டிக்க இனிமேல். ஏன்னா நானும் காலையில் ஏந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை ஷேவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். உடனே ஸ்கூல் ஆஃப் தாட் பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லவே தேவையில்லை. நோ ஸ்கூல் ஆஃப் தாட். இதில் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், தாடி வைக்காதீங்க. இன்றைக்கி காஸ்ட்லியஸ்ட் ஃபெலோ ஷாருக் கான் தான் இந்தியாவில். அவரே தாடி வைக்கல. அவரை சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க இவங்க. அவரே தாடி வைக்கலையா, அப்போ நம்மளும் வைக்காமல் இருக்கலாம். அவன் வேறு நம்ம வேறு தெரியாது.
அவர் மாதம் வாடகையே 25 லட்ச ரூபா கொடுக்குறாராங்க இன்றைக்கி பார்த்த நியூஸு. அதனால் அவருக்கு எக்ஸஸ் ஆஃப் மணி இருக்கும்போது என்ன செய்கிறதுனே தெரியாதுன்றது நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு. அவர் அந்த 25 லட்ச ரூபா வாடகைக்கு போகாமல் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கட்டி அவங்கள அதில் வளர்க்கலாம், எல்லோரும் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னா அது சாமிநாதனுடைய தைரியம். சாமிநாதன் தான் அவன் நல்ல மனசுக்கு பிரமாதமாக ஓடுது. இல்லைன்னா நான் இந்த சத்யா எனக்கு சொந்தக்கார மாதிரி சத்யா நொய்யின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான் அப்பப்போ. எப்பா வந்துடுறீங்களாப்பா, எப்போ அங்கே வந்துடுறீங்களாப்பான்னு. என்னங்கடா இது சத்யா தொல்லை பண்ணுறானே. அப்புறம் சாமிநாதன் ஒரு பக்கம் ஒரு ஃபோன் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டோம்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன். நேற்று நான் ரெடி ஆகிட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நேற்று நான் ரெடி ஆகிட்டு கேட்டேன், நான் எத்தனை மணிக்கு வரணும், நாளைக்கு பண்ணணும். ஐயோ அவ்வளோ நேரம் இருக்கா, 24 மணி நேரம் டைம் இருக்கா? நான் நேற்று ரெடி ஆகிட்டேன். இவெல்லாம் சத்யா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னடான்னு கேட்டால் ஏதாவது ஒரு இந்த படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உழைப்பவர்கள் மட்டும்தான் தேவைன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ப்ரொடியூசர் சாமிநாதனும் சத்யாலாம். ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோ ஓடினதுக்கப்புறம் தான் இவங்க ஓஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஓயறதா இல்லை. ஐ ரியலி அப்ரிஷியேட். எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், 51வது வருஷத்தில் போய் ஒரு படம் பிரமாதமாக ஓடி எனக்கு ஒரு நல்ல பேர். மெயினாக என்னை போட்டு ₹1 சீந்த மாட்டான் என்னை போட்டால். ஏன்னா நான் பண்ணுறதே என்ன வில்லன் வேஷம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நல்லா பண்ண படமெல்லாம் தெரியவே தெரியாமல் போயிடுச்சு. உதாரணத்துக்கு பிசாசு ஒரு படம், அப்புறமா வந்து சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் நடித்தேன். ரொம்ப பேருக்கு தெரியாது அந்த படம். நல்ல படம், நல்ல கேரக்டர் எனக்கு. அதான் சொன்னேன், என்னை நல்லவனாக போடாதடா, என்னை கெட்டவனாக போடு. ஒரு 2 பேர் கெடுத்த மாதிரி இருந்தால் ஜனங்க சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதை சொல்ல துடிக்குது மனசில் தான் அந்த பாட்டு பூவே செம்பூவே. அந்த படம் சுமாராக தான் போச்சு. ஏன்னா நான் ரொம்ப நல்லவனாக நடிச்சிட்டேன் அதில். அதே மாதிரி அடைக்கலம்னு ஒரு படம், தம்பி பிரசாந்த் நடித்த படம். அதில் நான் ஒரு நல்ல தாய்மாமன் கேரக்டர். ஆனால் படம் அவ்வளோ ஓடல. இதில் கொஞ்சம் வந்து இதில் ஆக்சுவலாக கெட்டவன் தான். இதில் பார்க்கறதுக்கு நல்லவ மாதிரி இருக்கிறேன், ஆனால் எண்டில் கெட்டவன் தான். பழி வாங்கிறதுக்கோ எதுக்கோ கொலை தானே. என்னென்ன நான் இப்போ நான் உட்காந்துருக்கும்போது என்னால் உட்கார முடியல. ஏன்னா எல்லோரும் ஸ்ரீ ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க. என்ன இது வேறு சொல்லிவிட்டு இது வேறு என்ன அரசியலில் மாட்டி விட்ருவாங்க போல இருக்கு. இல்லை இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனோ? இல்லை, ஏன்னா அவங்கவுங்க கெஞ்சுறாங்க. என்ன அப்புறம் கூப்பிடு, அண்ணன் கூப்பிடு, தம்பி கூப்பிடு. நம்ம கெஞ்சவங்க கொள்ள சும்மா உட்காந்துருக்கோம், அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்றாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், பரவாயில்ல இவங்க சொல்கிறதுக்கும் ஒத்து போகுது இப்போ. ஆனால் வெளியே தெரிஞ்ச ராதா ரவி வந்து நமக்கு எதிர்ப்பானவன், அதனால் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்காக பயந்தேன் நான். ஏன் இவங்க திருப்பி அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு. பட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், சுமையை தூக்குபவன் தான் தந்தை. அதனால் அந்த சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த அடுத்த படம் நடிக்கிறேன், சாமிநாதனுடைய மேற்பார்வையில் தான் அந்த படம். டைரக்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுலேயும் நடிக்கிறேன் நான். உட்கார்றேன், நீ நின்னா கூட தெரிய மாட்டேடா, என்னடா இது. அதனால் இந்த படம் வந்து நல்லா ஓடுது, நல்லா ஓடணும். உங்களுக்கு எவ்வளோ வெறி இருக்குதுன்னு உங்களெல்லாம் பார்த்தா தான் எனக்கு தெரியுது. என்ன கூட சொன்னாங்க, எல்லா ப்ரொமோஷனுக்கு வராரு அவர். நான் ஃப்ரீயாக இருந்தேன், டெஃபினட்டாக வருவேன். ஒன்றும் ப்ரொமோஷன் வந்து தான் நான் ஆகணும். ஏன்னா ஒரு கார்ன்றது யூ நீடு
ஸ்டியரிங் தேவைப்படுது. ஸ்டீரிங் இல்லைன்னா கார் முழுமையாகாது. அது மாதிரி எவ்ரி ஆஸ்பெக்ட் யூ மஸ்ட் ஹேவ். சொல்லுவாங்க எல்லோரும், டிரைவரே இல்லாத கார் ஓடிட்டுருக்கு ஃபாரின்லலாம். எத்தனை இடத்துல ஓடுதுன்னு காமிக்க சொல்லு முடியாது. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பிரிட் வேணும். இந்த ஸ்பிரிட்டோடு நம்ம அடுத்த படமும் எடுக்கணும். நான் நவீன்கிட்ட கூட இப்போ சொன்னேன், இந்த ஸ்பிரிட்டோடு வேகமாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அடுத்தது ஒன்று பண்ணிவிடு. ஏன்னா சினிமாவில் மட்டும் படுக்கும்போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும். கால் ஆட்டாமல் தூங்கணும், போயிட்டான் போல இருக்குன்னு வேற ஆளை போட்டு போயிடுவாங்க. அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. நான் பார்த்துங்க, நிறைய படம் பார்த்துட்டேன். எனக்கு ஒரு படம் மண்டையில் ஏறல. யார் நடிகர்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். கொஞ்சமாக தெரிஞ்ச நடிகரில் 2 பேரை போடலாமுன்னா இல்லை 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 அப்படின்னு. இது எப்படின்னா, தானு சார் படத்தில், நான் அந்த பேரை சொல்கிறேனே, தானு சார் படத்தில் ரஜினி சார் வச்சு கபாலி தான் எடுத்தார். ரஞ்சித்துடைய ஃபஸ்ட் படம் கபாலி. அந்த படம் எடுக்கும்போது நான் தானு சார்கிட்ட எப்பவுமே நல்லா பழகும்போது கேட்பேன். ஏன்னா எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும். கேமரா முன்னாடி நடிப்பேன், நல்லா நடிப்பேன். அப்புறமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். நான் கமலஹாசன் மாதிரி எல்லா லைனும் கற்றுக்க மாட்டேன். அவன் உண்மையான அறிவாளி. அவன் பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவ்வளோ செய்கிறான். நமக்கு அந்த வேலை கிடையாது, வெறும் நடிப்பு தான். வெறும் நடிப்பு இருக்கிறதும் நல்லது தானே. ஒன்று தெரிஞ்சால் போதும் நமக்கு. நிறைய தெரிஞ்சு உள்ளே போட்டுக்கிட்டு நம்மளால் அவஸ்தைப்பட முடியாது. நான் என்னை கூட சில பேர் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் டைரக்டர் ஆகலையான்னு. ஆயிருப்பேன், பட் கொலை கேஸில் உள்ளே போய்டுவேன், பரவாயில்லையான்னு கேட்டேன். ஏன்னு சொன்னாங்க, சரியாக நடிக்கலாம் கோவம் வரும், எதுக்கு இது தொல்லை, பெஸ்ட்டு நடிகனாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. டைரக்டர் ரொம்ப கஷ்டமான விஷயம். நவீன்லாம் என்கிட்ட அதாவது என்னை நினச்சிக்கிட்டு இருப்பான், மாட்டிகிட்டு தவிப்போமோன்னு. நான் ஒன்றுமே பேசவே இல்லை. ஸ்டார்ட் கேமரான்னு ஆக்ட் பண்ணுவேன், கட்டுன்னா போய் உட்காந்துருவேன். எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாப்புல சாமிநாதன். என்ன ஒன்றுன்னா 4 நாளைக்கு கேட்டு 2 நாள் தான் யூஸ் பண்ணி அனுப்புவார். 2 நாள் இங்கேருந்து கொடைக்கானல் போயிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி இப்படி தான். பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட சொல்கிறேன், இப்போ கூட பேசும்போது சொன்னீங்க, இந்த படத்தில் தான் எனக்கு கால் ப்ராப்ளம் ஆகி 2 முட்டியும் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இது என்னுடைய 51 வருஷத்தில் படமே ஷூட்டிங் என்னால் கேன்சல் ஆனது கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னேன். ஒரு 2-3 நாள் என்னால் முடியலப்பான்னு வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிச்சிட்டேன். ஏன்னா இதில் தான் இந்த படிக்கட்டு ஏறாமல் முடியாமல் பண்ணதெல்லாம் வந்து சாமிநாதன் தான் காரணமே. சாமிநாதன் தான் படிக்கட்டில் இப்போ டக்குன்னு ஏற முடியல, அதை பிடிச்சி தான் ஏறணும். ஏன்னா அதை பார்த்தா நம்மளால உடனே ராதாரவி தாங்கி ஏறி வந்தார், நடக்க முடியாமல் இருக்கார், எப்படியாவது என்னை கெடுத்துடணும், சினிமாவில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும்? நான் தான் சொன்னேன், டபுள் யூனியன் எலெக்ஷன் அப்போ தான் அந்த கால் ஆப்ரேஷன் ஆகி க்ரச்சஸோடு போனேன் உள்ள. ஒன்றும் சாவலியாடாங்க ஒருத்தன் கேட்டான். அதாவது என்னுடைய சாவில் ஒருத்தன் சந்தோஷப்படுறான் பாரு. ஏன்னா நான் தொந்தரவாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அவனுக்கு சிரமமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சிரமமானவன் தான். பக்காவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருந்தால் எல்லாம் நல்லது. அது மாதிரி எல்லாம் கரெக்டாக இருந்தது, படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை இந்த கடைசி தொட்ட படத்தை பெருசாக எடுத்திருந்தா நிறைய செலவு பண்ணி ஒரு 10 கோடியோ 20 கோடியோ எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு ஓடாமல் இருந்திருக்கும். இப்போ ஓடுது. ஏன்னா எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிறோம். அப்போ ஒரு சின்ன படம் சொல்கிறோம், சின்ன படம் அது பெரிய படம், சின்னது பெருசுன்றதே கிடையாது. இப்போ இனிமேல் இது பெரிய படம் தான். இப்போ யாசர் பேசும்போதெல்லாம் சொன்னானே, ரவி சார்கிட்ட நாங்கள் எனக்கு உண்மையாக அடையாளம் தெரியல இந்த பேரை, அதனால தான் வீட்டுக்கு வரான்னு சொன்னேன். ராட்சசன் படத்தில் நடிச்சிருக்கேன் சார் சொன்னான். எதில்டா நடிச்சிருக்கேன்? ராட்சசனா? எங்கே வந்தா சார்? இந்த சின்ன பையனவெல்லாம் இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் நான் தான் சார். அடப்பாவி, ஓ மூஞ்சாடா இது, எவ்வளோ அழகான ஒரு முகம், அதை மறைச்சிக்கிட்டு வந்திருக்க இடம் திட்டினேன். அதுலேருந்து ஐ திங்க் அவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கு, பெரிய லெவலில் வருவான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை.
இப்போ ஸ்ரீ வந்து முதலே சொல்லிட்டு போயிட்டான், அமரன் படத்தில் நடிக்கிறதுக்கு நான் போகிறேன்னு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அங்கே அது ரொம்ப பெரிய பெரிய படம். இன்னொன்று இட்ஸ் எ வெரி குட் ஃபில்ம் அமரன். அதில் ஸ்ரீக்குள்ள நல்ல ரோலு. அதுக்கு மேலே ஏன் இதுக்கு மேலே இல்லையே ஸ்ரீன்னு நினச்சோம்னா, அப்போ வந்து அந்த சாய் பல்லவிலாம் எடுத்துருக்கணும். சாய் பல்லவிலாம் நடிச்சது நான் எல்லாரையும் நடிக்க வைக்கணுமே, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்க. பட் யூ டன் வெரி வெல். இது உனக்கு இதுவும் ஒரு சக்ஸஸ் படம். இனிமேல் ஸ்ரீ அடுத்த படத்தில் போட்டு தான் ஆகணுன்ற லெவலில் கொண்டாந்துட்டான். ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சு, இன்னொரு படம் ஓடிடுச்சுன்னா அடுத்தது கொண்டாந்துருவாங்க. இப்போ நான் கூட தைரியமாக இருக்கிறேன். கொஞ்சம் கேப், ஒரு 1.5 வருஷம் கேப் விட்டுட்டேன் சினிமாவுக்கு. இப்போ சொன்னால் கேட்குறாங்க, ஆனால் நல்லா ஆயிட்டீங்களாண்ணே. ஓ, அப்போ எல்லாருக்கும் தெரியுது உடம்பு சரியில்லைன்னு, ஆனால் நல்லானது மட்டும் தெரியல பாரு யாருக்குமே. நல்லது தெரியக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் நான் கேட்டேன், நான் வாய்ப்பு கேட்டுருவேன். ஏன்னா நடிக்க தானே கேட்குறோம், நான் சொத்து சுகமாக கேட்குறோம் உங்கள்கிட்டருந்து. நடிக்க வாய்ப்பு உனக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆக்டிங் தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த லைனில் வந்துட்டு நம்ம. அதனால் இனிமேல் வந்து நான் சினிமா வேணான்னு சொல்லி போனோம்னா நான் தான் கஷ்டப்படுவேன். சினிமா கஷ்டப்படாது, யார் வந்தாலும் போயிட்டே இருக்கும். புரட்சித் தலைவர் இறந்து விட்டார், நடிகர் திலகம் போயிட்டார், ஜெமினி சார் இல்லை, ஜெய்சங்கர்னு இல்லை, படம் நின்றுச்சா நான் ஓடிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தங்க நடிப்பாங்க, யாரோ ஒருத்தங்க வருவாங்க. சினிமா மட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். என்ன சுருங்கி வாழும் போவேன். ஏன்னா தேட்டர்லாம் இனிமேல் சின்னதாகிடணும். பெரிய தேட்டராக இருந்ததுன்னா முடியாது, தம் கட்ட மாட்டுறாங்க. இப்போ நிறைய தேட்டர்ஸ்லாம் இப்போ உதயம் காம்ப்ளெக்ஸ்லாம் இடிக்கிறாங்கன்னும் போது மனசு சங்கடமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. முதல்ல சின்னதாக கட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, முதல்ல பெருசாக கட்டிட்டாங்க. அப்போ இருந்த தாட்டுக்கு அது நல்லது, இப்போ இருந்த தாட்டுக்கு இடிக்கிறது நல்லது. பட் எனியாவ் வி ஹவ் டன் அ வெரி குட் ஃபில்ம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் மீட் இப்போ தான் வந்து உட்காந்தேன். இந்த ஒரு படத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் மீட்டுன்றது இப்போ ஃபேஷன் ஆஃப் த டேவா என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டைரக்டர் நவீனுக்கு சொல்கிறேன், டோன்ட் சே இட்ஸ் பேன் இண்டியா ஃபில்ம்னு சொல்லவே சொல்லாது. பேன் இண்டியா ஃபில்ம் இப்போ உருவாகலை. இப்போ போய் அந்தந்த ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பண்ண சொல்கிறாங்களே, அது அல்ல, அது பேன் இண்டியா அல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேன் இண்டியா பண்ணியாச்சு. நாகேஸ்வர ராவ் நடித்தார், முதல்ல தமிழ் படத்தில் நடித்தார், அப்புறம் தெலுங்கு படத்துலேயும் நடித்தார், அது பேன் இண்டியா தான். என்டி ராமராவ் நடிச்சிருக்காரு, அதுவும் பேன் இண்டியா தான். ஏன் ராஜ்குமார் சார் நடிச்சிருக்காரு, அதுவும் பேன் இண்டியா தான். வேறு ஸ்டேட்டுக்கு போய் ஆளை போட்டாலும் பேன் இண்டியா தானே. அதனால் இப்போ ஒரு புது புது வார்த்தைங்க வந்துருச்சு, பேன் இண்டியா. 90 கிட்ஸ்ன்னு கேட்குறாங்க என்ன, 90 கிட்ஸுக்கு புரியணும் சார்ன்னு. யார் அவன் 90 கிட்ஸ், யார் அதுன்னு கேட்டேன். இல்லைங்க 90ல் பிறந்தீங்களான்னு. 90ல் பிறந்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதே, அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கிற லெவலில் இருக்குது அந்த 90 கிட்ஸு. அப்புறம் அவர் எஸ் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னென்னா எஸ்கேப்பா, அது எஸ் ஆகிட்டாருன்னு. இதெல்லாம் பிள்ளை சுருக்கி இறுக்கி பேசுகிறது உங்களுக்கு சந்தோஷமாக என்னன்னு தெரியாது எனக்கு. தயவுசெய்து எல்லாரும் மொழி வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் தமிழில் தானே பேசணும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ண வேணாம், தமிழில் பேசு, அதில் பேசாது இதில் பேசாதுன்னு சொல்ல தேவையில்லை. பட் எது எப்படி இருந்தாலும் அற்புதமான படம். இந்த கடைசி தோட்டா படம் இட்ஸ் எ குட், வெரி குட் ஃபில்ம். அதாவது இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்திருக்காருன்றதுனால தான் சாமிநாதன் சொன்னேன், அடுத்து நான் கூட படம் பண்ண போகிறேன்டா, இப்போ நீ வந்து தான் எனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா இது எப்படிலாம் போய் இல்லை கொஞ்சம் வாங்கிக்கோ, உங்கள் சம்பளத்தை கேட்காதீங்கப்பா, இவ்வளோண்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரிலாம் எல்லோரையும் சொல்லி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி விடு. ஏன்னா நீ வந்து என் படம் தானே சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறாத, உன் படம் எப்படி எடுப்பியோ அது மாதிரி எனக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா எனக்கு உண்மையில் புதுசாக இருக்குது எல்லாமே. இப்போ நடிக்கிறமே ஒழிய பட் புதுசாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே செனை வாங்கிடுதுன்னு சொன்னாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் எடுத்தேன்.
அவனைக்கிட்ட தான் சொல்லுவான். இல்லை சார் உங்களுக்கு ஒரு ஷோ தான் கொடுக்க முடியும். இப்போ கூட மைக்கில் கூட சொன்னானே, அந்த ஒரு தேட்டரில் ஒரு ஷோ தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்புறமா ஃபோன் பண்ணி 3 ஷோ ஆக்கிறோன்னு சொல்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த பெரிய படம் ஓடுது, அது சின்ன படத்தால் தான் பெரிய படத்தால் சரி, படம் ஓடணும், அவ்வளோதான். படம் ஓடினா இப்போல்லாம் 3 நாள் ஓடினா பெருசு இல்லையா, வெற்றி தானே உங்களுக்கு. ஏன்னா நான் பார்த்தேன், இந்த அவமானமான ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், வெற்றிகரமான 2வது நாள்னு போட்டான். போச்சுடா, நல்ல வேளை நம்ம முடிகிற தருவாயில் இருக்கும்போது இது மாதிரி போடுறாங்க பேப்பரில். ஏன்னா நான் 25 நாள், 50 நாள், 100 நாள், 125, 200 நாள், 250 நாள்லாம் பார்த்துட்டு 2 நாள் வெற்றி நடைபோடுகிறது 2வது நாள். 2வது நாளுக்கு போயிட்டு ஒருத்தர் சக்ஸஸ், அது 1/4 பேஜ் விளம்பரம் வேறு. அதெல்லாம் பார்த்தோட கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது. இல்லை ஜனங்க உள்ளே வர மாட்டாங்க. எதுக்குள்ள உள்ளே வர மாட்டாங்கன்னு கேட்டால், அன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலில் கூட தகராறு தான். இல்லை சார், பாப்கார்ன் விலை ஏற்றிட்டான், காஃபி விலை ஏற்றிட்டான். நான் சொன்னேன், நீ டிக்கெட் வாங்கிட்டு வரையே, எதுக்கு வர? படம் தானே பார்க்க வர. அப்படியே போய் அலைஞ்சிக்கிட்டு பாப்கார்ன் வாங்குற, காஃபி வாங்குற, அதை வாங்குற, அதெல்லாம் வாங்காத, அதெல்லாம் விட்டுட்டு வா. அதை விட்டுட்டு வந்தால் நம்மளது நல்லபடியாக போகும்ப்பா படங்கள்லாம். கேடுகட்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மட்டும்தான், பெரிய சிட்டிஸ் தான் இப்படி. போய் செங்கல்பட்டுலாம் பாரு, நல்லா ஓடுது படம். நம்ம படங்கள்லாம் பிரமாதமாக ஓடுது செங்கல்பட்டுலலாம். ஏன்னா இன்னும் ஜனங்க தலையில் உட்காந்துட்டே பார்க்குற லெவலில் தான் இருக்காங்க. சில இடத்துல, சில ஊரில், ஒரு சில ஊரில் அப்படி கிடையாது, அங்கே மாட்டிக்கிறாங்க. அங்கே இந்த பாப்கார்ன் முக்கியமாக போயிடுது, படம் முக்கியமாக போகல உங்களுக்கு. அதனால் இனிமேல் தயவுசெய்து உள்ளே வரும்போது கும்பிட்டுட்டு சொல்லுங்கள், தயவுசெய்து பாப்கார்ன் வாங்காதீங்க, படம் பாருங்கள். படம் வித்தவுட் இன்டர்வல் படம் ஓடிச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்டர்வல் விடுறதுனால தான் தொல்லை. ரிலாக்ஸ் பண்ணவே வைக்கக்கூடாது ஜனங்களை என்று சொல்லி, எனக்கு தெரிஞ்சது பூரா சொல்லிவிட்டேன். இப்படி கொஞ்சம் அப்படி இங்கே அங்கேன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன திருச்சி போடுறாங்களோ போடட்டும். எப்படி இந்த அப்பா வந்துடும்னு நினைக்கிறேன். அப்பா மட்டும் வந்தாகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் நாங்கள் நெருங்கி இருக்கலாம்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி போட்டு எங்களை பிரித்து விட்ருவீங்க. அது கரெக்ட், ஐ டூ அக்செப்ட். ஏன்னா எனக்கு உண்மை அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ ஆடிக்கிட்டு இருக்கும்போது சின்ன குழந்தை நேரம் என்கிட்ட விளையாடும் போது அம்மா சொல்லுது, ஏய் தாத்தா பாரு சொல்லு. நல்ல வேளை நான் சொல்லலை, அவங்க சொன்னாங்க தாத்தாவை பாருங்க. அதனால் என்னையோ ரைட் அப்பானே போடுங்க, தப்பு இல்லை. நான் பேசுனது எப்பவுமே இல்லைங்க, நான் பேசலைன்னு சொல்லவே மாட்டேன். பேசுனதுன்னா பேசுனது தான் என்று சொல்லி. ஏன்னா ஒருத்தர் வெயிட்டிங்கில் இருக்கார், எப்படியாவது இது ஏன் இவங்க வரலன்னு கேட்கும்போதே நினச்சிட்டேன், ஆஹா ஒரு ஆள் இருக்காரா இங்கன்னு. விட மாட்டார். ஏன்னா அவருக்கு இவங்க ஏன் வரல, அவங்க ஏன் வரலன்னா கேட்டார். இது எப்படி கல்யாணம், நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், இந்த கல்யாணத்தில் அப்படி தான் போனோம்னா வாங்க 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 வாங்க, வீட்டிலேருந்து வரலையா, யோ வந்திருக்கேன் என்ன முதல்ல பாரு, அப்புறமா என்னை தாண்டி பாரு, என்ன விட்டுரு, வந்தவனுக்குள்ள சந்தோஷப்படுத்தணும். நீ அதை விட்டுட்டு இப்படி பார்த்து வீட்டிலேருந்து வரல, இவனுக்குனே ஒரு வீடை செட் பண்ண முடியுமா கல்யாணம் பண்ணுறதாண்ட? இல்லை சொல்கிறேன், இதை தப்பாக பேசிட்டேண்ணா. இல்லை இவங்களுக்காக வீடு கல்யாண மண்டபம் எங்கெங்கே இருக்குது. இப்போ முந்தியெல்லாம் கல்யாண மண்டபம்னா நமக்கு தெரியும், ஓரளவுக்கு 2-3 இடத்துல இருக்கணும். இப்போ நிறைய ஆயிடுச்சு, அது தேடி போக முடியுமா நம்ம? அதனால் சொல்கிறேன், நான் வேறு ஒன்றும் தப்பாக சொல்லலை. எதுக்காக சொல்கிறேன்னா, வர்றவங்களை விட்டுறீங்க, வராதவங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன் அந்த சகோதரனுக்கு, ஏன் அவருங்க வரல, ஏன் சார் இல்லை சார், சாரி சார். என்னென்னா அவர் தொடர்ச்சியாக எல்லா படத்துலையும் படம் ப்ரெஸ் மீட்லேருந்து எல்லாத்துக்குமே எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு என்னென்னா எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன வருத்தப்படுறாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த கேள்வி கண்டிப்பாக நான் கேட்டே ஆகணும். ஏன்னா நாங்கள் நீங்களாம் வரீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வரோம். ஆனால் நீங்கள் வராத போது எங்களுக்கே ஏமாற்றம். ஆஃபீஸில் போய் நிற்கும் போது ஏன் அவங்க ஃபுட்டேஜ் நீங்கள் ஏன் எடுக்க முடியலன்னு கேட்குறாங்க, என்ன எங்களை கேட்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பதில் சொல்கிறது, அதனால தான் இந்த கேள்வி கேட்குறோம்.
இல்லை கரெக்ட், நீங்கள் கேட்குறதுலாம் கரெக்ட் தான். ஆனால் வர்றவங்கள விட்டுறீங்களேன்றதான் வருத்தம். சார் உங்களை நான் வரேன்னு சொல்லலையே சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்து தானே சார் சொன்னேன் நான். இல்லை உங்களை சொல்லலை, பொதுவாகவே கல்யாணத்தில் சொன்னதை சொல்கிறேன். நான் இங்கே இருக்கிறவங்கள சொல்ல, உங்களை சொல்லலையே. நான் சொன்னது கல்யாணத்துலலாம் யூஸ்வலாக இங்கே இப்போவும் கல்யாணத்தில் நடக்குது. அது இல்லைன்னு சொல்லுங்கள், வந்தவங்களை விட்டுருவாங்க, வராதவங்களை தேடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா பட் சினிமாக்கெல்லாம் நான் எப்போயுமே ஐ எம் அகேன்ஸ்ட் திஸ். இந்த ப்ரொமோஷனுக்கெலாம் வந்து ஆகணும்னு சொன்னதுனால தான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன். என்ன சார் நீங்கள் அவங்க வரலன்றதை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க வந்தால் என்ன, அவன் வரலன்னா எனக்கு என்ன, ஏன் வரலன்னு ப்ரொடியூசர் கேட்குறாரு. போய் அவருக்கு போய் பதில் சொல்லு. பணம் கொடுத்துவான் பாவம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் செஞ்சால் தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அ ஃபில்ம். இது என்னை மதித்து கூப்பிட்றாங்க, நான் வந்துடுறேன். என்னை கூப்பிடலன்னா வரமாட்டேன். நீங்கள் தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பணம் ஏன்னா வாங்குறாங்களான்னு சொன்னேன். வாங்குறாங்க. ப்ரொமோஷனுக்கு வந்தவங்க வாங்குறாங்களான்னு தெரியாது, அதில் நடித்தவங்க வந்தால் வாங்குறாங்களான்னு தெரியாது. நடிக்காதவங்க வராங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. யார் யாரும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஈஸியாக தெரியும். அதனால் அது ஓகே, அது எப்படி இருந்தால் நம்ம கேட்டேன். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே இந்த மாதிரி சின்ன படங்கள் இன்னும் உங்கள் பிரகாரம் இது சின்ன படங்கள் ஓடுது, உங்களுக்கும் லாபம் வருது, போட்டவங்களுக்கும் லாபம் வருது. ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய சாமிநாதன் மாதிரி ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா அது கஷ்டம். எங்களெலாம் நல்லா தங்க வச்சார், நல்ல சாப்பாடு எல்லாம் கரெக்டு. ஆனால் நாள் மட்டும் டக்குன்னு ஒரு 2 நாள் ஆக்கிடுவார். 5 நாள் வாங்கி 2 நாள் ஆக்குவார். அது அவங்ககிட்ட சொல்லிடுவார், நவீன்கிட்ட. ஏன்னா நான்லாம் வெள்ளை யானை, நான் இருக்க செலவு, அதனால் இப்படி போயிட்டு நல்லது தான் என்று சொல்லி, நல்ல ஒரு அற்புதமான படம், அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் சாமிநாதன் உங்கள் குடும்பத்துக்கெல்லாம் நன்றி சொல்லி, இந்த ஹோல் யூனிட்டுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.